ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு மீன்பிடி துறைமுகத்தோட வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துறைமுகத்தில் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் போட் வந்துட்டுருக்கு, போட்டுக்குள்ளாடி என்னென்ன திங்ஸ் இருக்குது, இந்த மீனை எப்படி பிடிச்சிட்டு வந்து ஏலம் போடுறாங்க, இந்த துறைமுகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் உங்களுக்கு கொண்டு போய் ஒன்றா காமிக்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹார்பரோட என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்கோம். இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சைடு அது வழி விட்டுட்டு இருக்காங்க காரெல்லாம். காருக்கு வந்து 50 ருபீஸ், அதாவது 4 வீலர்ஸ்க்கு 50 ருபீஸ் வாங்குறாங்க. 2 வீலர்ஸ்க்கு வந்து அமௌண்ட்டு கிடையாது. ஸ்டார்டிங்லேயே அந்த அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க. நம்ம உள்ளாடி போயிட்டுருக்கோம். இந்த ஹார்பர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, தேங்காய்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பீச் ரூட் போனோம் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளாடியே இந்த தேங்காய்பட்டினம் ஹார்பர் வந்துடும். நம்ம உள்ளாடி போயிட்டுருக்கோம். இந்த முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பாக இருந்துச்சு. இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கார் பார்க் பண்ணக்கூடிய அந்த ஏரியா பக்கம் வந்துட்டோம். ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா மீன்களை கொண்டு போகிறதுக்காக பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து கார்லேருந்து இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ஹார்பர் பக்கமாக போயிட்டுருக்கோம். இந்த போட் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆறும் கடலும் சேரக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஹார்பர் கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த போட் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து தாமிரபரணி ஆறு. கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் தெரியும். அதுக்கப்புறமா வந்து கடல், தேங்காய்பட்டினம் கடல். இந்த கடலும் ஆறும் சேரக்கூடிய இடம் தான் வந்து இந்த பிளேஸ் வந்து. நாங்கள் முன்னாடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேங்காய்பட்டினம் பொழி அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இங்கே வந்து விளையாடக்கூடிய இடம், ரொம்பவே அழகான ஏரியா. இப்போ வந்து இந்த ஹார்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல்லேருந்து ஒரு போட் உள்ளே வந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த கடல்லேருந்து அந்த தாமிரபரணி ஆறு வழியாக உள்ளே வந்து இந்த போட்டை எங்கே நிப்பாட்டுவாங்களோ அதுக்குன்னு தனி ஏரியா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கக்கூடிய மீன் எல்லாமே எடுத்து வந்து சேல் பண்ணுவாங்க. இது எல்லாமே தாமிரபரணி ஆறு தான். இப்போ நம்ம வந்து அந்த சைடு போய் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வலையை சரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவுமே மீன்களை ஏலம் போடக்கூடிய இடம். போட்டில் வரக்கூடிய அந்த மீன்களை எல்லாம் எடுத்து வெயிட் பார்த்து அப்படியே ஏலம் போடுவாங்க. அந்த இடம் தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம். இப்போ நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தனால வீடியோ எடுக்க ஈஸியாக இருந்துச்சு. காலையில் டைம் ஒரு 10 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். வந்து ஒரு போட்டில் வந்த மீனை வந்து வெயிட் பார்க்குறாங்க. வெயிட் பார்த்துட்டு அதை அப்படியே சேர்த்து ஏலம் போடுவாங்க. ஏலம் வந்து 2-3 பேர் சேர்ந்து வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளாடி பிரித்து எடுத்துக்குவாங்க. இப்போ வந்த மீன் இது. நாங்கள் போன டைம் வந்து நிறைய நண்டு மீன் வந்துருந்துச்சு. நண்டு, கனவா, நிறைய மீன்கள் வந்து போட்டில் வந்துச்சு. அது எல்லாமே இந்த மாதிரி போட்டு அந்த சைடு அந்த எண்டு பார்த்தீங்கன்னா ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மார்னிங் 10 o'clock அப்புறம் ஒரு 12:30 நம்ம போனோம் அப்படின்னா நிறைய மீன்கள் வாங்கலாம். ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
மற்ற இடங்களை பார்க்கும்போது ரேட் வந்து ரீசனபிளாகவே இருக்கும் நமக்குங்க. இப்போ போட்டில் வந்த மீன்களை கொண்டு போகிறாங்க பார்த்துக்கோங்க, ஏலம் போடுறதுக்காக. ஒரு போட் வந்துட்டு இருக்கு. அப்புறமா வள்ளத்திலையும் போவாங்க. இது எல்லாமே குட்டி குட்டி வள்ளம், இதுலேயும் போவாங்க. இதில் போய் மீன் பிடிப்பாங்க. போட்டில் போனாங்கன்னா ஒரு 10 days 15 days ஸ்டே பண்ணி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. வள்ளத்தில் போனால் அந்த அளவுக்கு போக முடியாது, பக்கத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா பருந்து ஃபுல்லாமே வட்டம் போட்டுட்டு இருக்கு. ஏன்னா மீன்கள் குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் கீழே இருக்குமா, அதை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கும். வள்ளத்துல கொண்டு வந்த மீன்களை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து அதையும் கொண்டு விற்கிறதுக்கு, அதை ஏலம் போடுறதுக்காக கொண்டு போவாங்க. இது ஆல்ரெடி வந்த போட்டை வந்து கயிறு வச்சு கெட்டி வச்சிருக்காங்க. அந்த சைட்ல வந்து நமக்கு வந்து இரும்பு கம்பிகள் இருக்கும், அது வந்து கெட்டி வச்சிருவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம வந்துட்டு இருந்துச்சு இல்லையா ஒரு போட்டு, அந்த போட்டை வந்து நிப்பாட்டுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க, அந்த போட்டை கொண்டு வந்துட்டாங்க. இனி அந்த போட்லேருந்து கயிறை எடுத்து இந்த சைடில் கூட கம்பியில் வந்து கெட்டிடுவாங்க. கெட்டினதுக்கு அப்புறமா அந்த மீன்களை எடுத்து கொண்டு வந்துடுவாங்க. கயிறை கட்டிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறமா அதில் இந்த மீன் வந்து எடுத்துடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் இந்த மீனை வந்து எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. கொடுக்குறத வாங்கி கொண்டு நம்ம ஏலம் போடுற பிளேஸில் கொண்டு வந்து ஏலம் போட்டு அப்படியே சேல் பண்ணிடுவாங்க. மீன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே கனவா மீன், நல்ல பெரிய சைஸ். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனை வந்து கெடாம வைக்கிறதுக்காக ஐஸ் பெரிய பெரிய கட்டிகளை உடைச்சு கொடுக்குறாங்க. எல்லாமே மீனை கொண்டு போறதுக்கான வெஹிக்கிள்ஸ் ரெடியாகவுமே விட்டுருப்பாங்க. அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ளாடைய வலை பின்றதுக்கான தனி ஏரியா இருக்கும், அப்புறமா ஏலம் போடுறதுக்கு தனி ஏரியா இருக்கும், எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டு, இந்த மீன் பிடிக்கக்கூடிய போட் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவை காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த புது போட்டு, ரெடி பண்ண போட்டு, இன்னும் அது மீன் பிடிக்க போகலை, வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1 வீக்ல வந்து மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, போட்டோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி, சமையல் பண்ணுறதுக்கான தண்ணி எடுக்கிறதுக்கு பம்பு இருக்கும். இந்த பம்பை நம்ம வந்து அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தண்ணி வரும். இந்த தண்ணி எங்கே வரும், எங்கேருந்து வரும் அப்படின்னா போட்டோட அடியில் வந்து டேங்க் வச்சுருப்பாங்க. இந்த டேங்கில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பம்ப் பண்ணும்போது தண்ணி நமக்கு கிடைக்கும். இந்த தண்ணி வச்சு தான் சமையல் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த போட்டோட சைடு வழி போனோம் அப்படின்னா உள்ளாடி அவங்க டிரைவ் பண்ணக்கூடிய ஏரியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் காமிக்கக்கூடிய மெஷினோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ. இதுலேருந்து வந்து ஒரு சவுண்டு பல்ஸ் வந்து வெளியே வரும். இந்த சவுண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்ல, போட்டோட ஆப்போசிட்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாச்சும் திங்ஸ் இருந்துச்சு, இல்லை மீன்
இப்போ இதை ஒரு ஓப்பன் உங்களுக்கு தெரியும். இது வழி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த போட்டோட அடி சைடு, போட்டுக்கு அடியில் நம்ம போகலாம். படி இருக்கும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா படி இருக்கும். இந்த படி வழி இறங்கி போனோம் அப்படின்னா அடியில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. கேமரா எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி ரேக்காக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரேக்கும் எதுக்கு அப்படின்னா மீன்களை பிடிச்சு கொண்டு வந்து இதில் சேர்த்து வைக்கிறதுக்கு ஐஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த மீன்களை எடுப்பாங்க. எல்லாமே தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா இடமே மீனை வைக்கிறதுக்கான இடங்கள் தான். ஸ்டோர் பண்ணுறது அந்த போட்டோட சைஸை பொறுத்து ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். கீழே ஃபுல்லாகவுமே இந்த மீன்களை வைக்கக்கூடிய இடம் தான். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் வந்து எப்படி பிடிச்சிட்டு வந்து போடுறாங்க, மீன் எப்படிலாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷான வீடியோ. இந்த போட் வந்து எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான். குட்டி பிள்ளைங்க கூட அழகாக இறங்கி வந்துட்டாங்க பார்த்தீங்களா. படி அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சேஃபாக இருந்துச்சு. இது வந்து போட்டோட சைடு. இந்த சைடில் தெரியுது டாய்லெட். அவங்க அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான டாய்லெட் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகே, இன்னொரு ஆப்போசிட் சைடு வந்தோம் அப்படின்னா கிச்சன். கிச்சனில் அடுப்பு எல்லாமே ஒரு சைடு வச்சுருக்காங்க. இல்லை சமையல் பண்ணக்கூடிய திங்ஸு, தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா தனியாக வச்சுருக்காங்க. இது நம்ம அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தாங்க